இன்னைக்கு நான் திருமணம் செய்து நல்லா பிறந்த விட்டு புகுந்த வீட்டுக்கு நான் போய்விடுவேன். அப்பேற்பட்ட பாக்கியம் எனக்கு காசு கிடையாது அண்ணா. நான் இருந்தாலும் என்னுடைய பாதத்திலே உயிர் போகட்டும் அண்ணா. என்னுடைய கத்தையிலே ஏறு வரைக்கூடிய காலடியிலே உயிர் போகட்டும் அண்ணா. இந்த நாட்டை விட்டு நான் ஒன்று போது மற்றது எப்பாத்த அண்ணா. எனக்கு கல்யாணம் ஆசை கிடையாது. எனக்கு கல்யாணம் வேணாம் போடா. பிறந்து விட்டார், அதாவது பிறந்த விட்டு இருக்க முடியாது. பிறந்த வீட்டுக்கு போய்தான் ஆகணும். ஆனா இவ்வளவு கேட்கவே மாட்டாளே. அம்மா சொல்லி தப்பு இல்லை, தப்பு கிடையாது. அடுத்தவங்க யாரு? என் மனைவி கூடு கூடு. அடி அழகாரி, அழகாரவோ அழகாரி உன்னை பாக்கிறதுக்குதான் அந்த தெரு போயிட்டு வந்தேன். ஆமா ஆமா அழகாரி. ஆமா இவரு தங்கை வளர்த்தது யாரு? நான் தான். நீ தாடா? ஆமாங்க. எது சொன்னாலும் கேட்பாடா. என்னங்க இது? அம்மா கை பக்கவா அப்படி சொல்லி வளர்த்திருக்கேன். கை பக்குவம் அம்மா கை பக்குவம் சொன்ன உடனே அப்படியே கேட்பாங்க. திருமணம் செஞ்சுக்க மாறு ஒரு வார்த்தை சொன்ன அவன் என் பேச்சு அண்ணா என்ன போயிருக்க அண்ணிய கல்முடியை எப்படி கொஞ்சீங்க பாத்தியா? இது மாதிரி சக்காத்தியா வந்து கழிப்பானா? அண்ணன் கழிப்பு விட்டு உறவாக விட்டு சக்காத்திக்கு எப்படி சக்காத்தி எங்க போய் வாழ்வாரோ? இவன் மூலத்தை அட்டு பட்டு கூட்டு பண்ணுவாரோ? சக்காத்தி கொண்டு என்னுடைய தங்கை திருமணத்துக்கு ஒத்துக்கணும். அண்ணன் ஏன் அடிக்கிறாரு? கொஞ்ச நாள் ஏன் அடிக்கிறாரு? ஐயா அப்படி வார்த்தை வந்தேன் நானு. அந்த வளர்ப்பு சட்டம் வந்து அண்ணா இப்படி கொஞ்சாருமா. இப்ப நான் என்ன செய்யணும்? என்ன செய்யணுமா? அண்ணன் என்ன சொல்றாரு? திருமணம் செஞ்சுக்கொள்ள சொல்றாரு. இதுல என்ன தப்பு இருக்குது? இதுல என்ன தப்பு இருக்குது? போய் கேட்டதுல சாவசமா கொத்துருவேன் சாவசமா என்ன பத்தி நான் செல்லம் பாக்குறேன். சக்காத்தீங்க அவன் பொண்ணு வந்துருப்பாளா? நேரத்துல தானே இப்படி வந்துட்டாரு. எதை பாக்குறவங்க கேவலமா பேசுவாங்க. அதனால ஒரு பொண்ணா பிறந்த என்ன விட்டார்? பிறந்து விட்டு புகுந்த வீட்டுக்கு போய்தான் ஆகணும். அப்படி போலனா போலையா? பாக்குறவங்க என்ன சொல்லுவாங்க? அவன் கிளம்பி கிடக்குறா சக்காத்தி பொண்ணு அந்த கட்டி வச்சுக்க மாட்டாளா இப்படி சொல்லுவாங்க. அதனால அண்ணன் சொல்றது உங்களுக்கு எடுத்து தருவதற்கு நான் பெண்ணாய் பிறகு அப்படி நான் திருமணவனுடைய வார்த்தை கேட்டு நான் திருமணத்திற்கு சம்மதிக்கின்றேன். அப்படி நான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்றால் நான் எப்பேற்பட்ட முகூர்த்த ஏற்பாடு சொல்றேனோ அந்த மாதிரி கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணணும். அண்ணா எனக்கு கல்யாண ஏற்பாடு செய்ய வேண்டும். அப்படியா? ஆமா அண்ணி. ஒரு கல்யாணம் என்று சொன்னா முதல்ல போய் நல்ல நேரம் பார்க்கணும். நல்ல நேரம் பார்ப்பதற்கு யார் வருவாங்க? ஐயர் வருவாங்க. எத்தனை ஐயர் வருவாங்க? வருவாங்க. முதல்ல பொண்ணு ஜாதகம் மாப்பிள்ளை ஜாதகம் கொடுத்து நல்ல நேரம் பார்க்கறதுக்கு ஐயர் கிட்ட போவாங்க. எனக்கு எத்தனை பாப்பா வரணும் தெரியுமா? எதுக்கு எத்தனை பாப்பா வரணும் தெரியுமா? எனக்கு 300 பாப்பா கொண்டு பாப்பா கொண்டு முகத்தடியரோ பார்க்க வேண்டும். 400 பாப்பா கொண்டு எனக்கு நல்ல எனக்கு 300 பாப்பாரை கொண்டு முகத்தை நேரம் பார்க்க வேணும். எனக்கு 400 பாப்பாரை கொண்டு நல்ல நேரம் குறிக்க வேணும். எனக்கு 500 பாப்பாரை கொண்டு அழகான தேதி குறிக்கணும். உலகத்துல இல்லாத பாரதத்துல குச்சி வந்துடுறாங்க. சக்காத்தி முண்டை இவனுக்கு போல ஐயர் பத்தாடா 400 ஐயர் 300 ஐயர் இப்ப கல்யாணம் பண்ணி போறவா இல்ல இப்படியே சுருக்கடி போறவளான்னு அப்படி நானே பாக்கல.
அண்ணி அப்படி அகிலை பார்த்து நல்லவர்கள் குறித்து விட்டார். அடுத்த நிகழ்ச்சி பச்சை மூங்கில் மரத்தை கொண்டு வந்து வாயற்படியில பந்தாக்கால் நடுவாங்க. கல்யாணத்துக்கு முகூர்த்த கால் நடுவாங்க. அப்படி எனக்கு இந்த மூங்கில் மரத்தால முகூர்த்த கால் நட்டான திருமணத்திற்கு சம்மதிக்க மாட்டேன். எனக்கு எப்பேற்பட்ட மரத்தை கொண்டு வந்து முகூர்த்த கால் நடுவாங்க. முத்தி நல்ல மரப்பிலந்தி எனக்கு முகூர்த்த முத்தி நல்ல மரப்பிலந்து எனக்கு முகூர்த்தக்கால் நட வேண்டும். பாக்கி மரம் பிளந்து பாக்கி மரப்பிலந்து மரம் பிளந்து எனக்கு பந்தக்கால் நடவே. அண்ணி, எனக்கு முத்தி மரத்தால முகத்தக்கால் நடவே வேணும். எனக்கு பாக்கி மரத்தால பந்தக்கால் நடவே வேணும். ஏண்டா பாருங்க மூணு கொம்பால நன்றி கல்யாணம் பண்ணாக்கா ஏத்துக்காது. மூணு கொம்புடா மூங்கில்ரா மூங்கில் மூங்கில் மரண்டா. மூங்கில் மரத்தை வெட்டி வந்து பந்தக்காரன் வந்து நகை செய்தா வழக்கம் தான் வழக்கம் தான். அண்ணா, அண்ணா, வா அண்ணா, வா அண்ணா, நீ போடா. அண்ணா வரும்போதே தேவையா எனக்கு யாருக்கும் தெரியாது. அண்ணா அப்படி முகத்துக்கால் நட்டால் மட்டும் போதுமா? எனக்கு இன்னும் என்ன வேணும் தெரியுமா? பந்தக்காலு அது மட்டும் முடியாது. அடுத்த நிகழ்ச்சி தென்னை ஓலையை கொண்டு வந்து வாசப்படியில பந்தல் போடுவாங்க. பச்சை வேலை வெட்டி வந்து வாயிற்படியில பந்தல் போடுவாங்க. பச்சை ஓனா பச்சை ஓரணா பச்சை ஓலையை வெட்டி வந்து எனக்கு பந்தல் போட வேணும். ஆனா இந்த தென்னை பந்தல் போட்டா நான் ஒத்துக்க மாட்டேன். எனக்கு எப்பேற்பட்ட மரத்தை கொண்டு வந்து பந்தல் போடுவாங்க. அவங்க அண்ணி செத்தா தென்னை வளர்த்து போடுவாங்க. கல்யாணத்துக்கு எல்லா சொத்தையும் எல்லாம் ஏற்றி கொண்டு சேர்த்தா அண்ணி செத்தா இல்ல. எனக்கு எப்பேற்பட்ட மரத்தால் பந்தல் போடணும் தெரியுமா? தேக்கு நல்ல மரப்பில் அந்தி அண்ணா எனக்கு தேக்கு மரத்தால தெருவெல்லாம் பந்தலிடணும். எனக்கு வாழை மரத்தால வாசல் எல்லாம் பந்தலிடணும். இந்த பந்தல் கூட நான் சொல்ற தூரம் தான் இருக்கும். நல்லா கேளுங்க. எல்லாம் அவ சொல்ற இடத்துக்கு எல்லாம் பரிமாணமா இவன் எப்படிதான் வாழ அந்த அம்மா கேக்குது அண்ணன் செய்ய போறாரு. தங்கச்சி கேட்டு அண்ணன் செய்யலன்னா அப்ப அண்ணி வீட்டுல இருந்து கொண்டு வந்தது எதுவுமே இல்லையா? அப்போ இல்ல இருக்குதுமா என்ன இருக்கு? அதெல்லாம் பண்ணு மேல கட்டி மேல போடுது. ரெண்டு குண்டு சொம்பு பண்ணு மேல இருக்குது. அதெல்லாம் அடுத்தடுத்து போயிட்டு அந்த அம்மா வந்து அது மட்டும் முடியாது. எனக்கு எவ்வளவு தூரம் இந்த பந்தல் இருக்கு தெரியுமா? ஒரு காதம் என்று சொன்னால் 16 மைல். 2 காதம். ஒரு காதம் ஒரு காது இல்லடா, ஒரு காதம். ஒரு காதம் என்று சொன்னால் 16 மைல். ஒரு மைல் என்று சொன்னால் 1.5 கிலோமீட்டர் தூரம். அப்படி எனக்கு எவ்வளவு தூரம் இந்த பந்தல் இருக்கு தெரியுமா? தொட்டேதோ பந்தல் அண்ணி அது 90 காதம். தொட்டதோ பந்தல அது 90 காதம். இட்டதோர் பந்தலடி அது 200. எனக்கு தொட்டதோர் பந்தல் 90 காதமணி. எனக்கு இட்டதோர் பந்தல் 200 காதமணி. அது மட்டும் முடியாது. இந்த பந்தல் போட்டா அடுத்தது
இப்ப இந்த காலத்துல பணத்துக்கு ஏத்த மாதிரி பத்திரிக்கை பலவிதமா மாறி போச்சு. ஆமாம்மா, பணத்துக்கு ஏத்த பணம் அப்பெல்லாம். பணத்துக்கு ஏத்த மாதிரி ஆமா. பத்திரிக்கை பலவிதமா மாறி போச்சு. ஆமா, ஆமா. அந்த காலத்தெல்லாம் ஒரு பத்திரிக்கை கொடுக்கும்போது வெத்தலை பத்திரிக்கை எல்லாம் கிடையாது. அந்த காலத்துல எல்லாருக்கும் அண்ணாயா பத்திரிகைகள் எல்லாம் அப்பெல்லாம் வெத்தலை பாக்கு கொடுத்து குங்கும சிமையில குங்குமம் கொடுத்து குங்கும சிமையில குங்குமம் கொடுத்து வெத்தலை பாக்கு வச்சு வெத்தலை பாக்கு மட்டும்தான் கொடுப்பாங்க. தாமரை வீடு வீடா போயிட்டு என் பிள்ளைக்கு பொண்ணுக்கு கல்யாணம் வச்சிருக்கோம், இந்த குங்கும சிமையில இருக்கிற குங்குமத்தை எடுத்துக்கோ, குங்குமம் மட்டும்தான் கொடுப்பாங்க அந்த காலத்துல. பணத்துக்கு ஏத்த மாதிரி பத்திரிக்கை பலவிதமா மாறி போச்சு. நீ வேற ஏ ராஜா பத்திரிக்கை மாறுதுக்கு தெரிய மாறுது, என்ன எதுவுமே கிடையாது. பத்திரிக்கையும் கிடையாதா? அதுவும் கிடையாது. செல்போன் எடுத்துடுறாங்க, வாட்ஸ்அப்னு ஒண்ணு ஓபன் பண்ணிடுறாங்க, அதுலயே பத்திரிக்கை டைப் பண்ணி அனுப்பிச்சிடுறாங்க. அதுலயே அந்த பத்திரிக்கை பின்னாடி வந்து கூகுள் பே ஸ்கேனர் வச்சிடுறாங்க. துட்டு அனுப்புறவங்க அனுப்பிச்சிடணும், பத்திரிக்கை அனுப்பிச்சிடுவாங்க. சாப்பாடு அவங்க வீட்டுல சாப்பிட்டு அவங்க படுத்துக்கணும். அவ்வளவுதான். ஆனா எனக்கு யார் யாருக்கு பாக்கு கொடுக்கணும் தெரியுமா? யாருக்கு? எனக்கு சின்ன மறி கோரி சீமைக்கெல்லாம் பார்க்க வைக்கணும். எனக்கு அரைக்கு மறி கோரி அகருக்கு பார்க்க வைக்கணும். எனக்கு குறுக்கு மறி கோரி குறுக்களுக்கு பார்க்க வைக்கணும். எனக்கு தேரேறி சென்று போய் தேவர்களுக்கு பார்க்க வைக்கணும். எனக்கு பக்க மறி கோரி பகவானுக்கு பார்க்க வைக்கணும். இந்த மாதிரி ஊர்வலத்திற்கு எல்லாருக்கும் எனக்கு பத்திரிக்கை ஊருக்குள்ள அனுப்பிச்சிடலாமா? ஊருக்குள்ள என்ன பண்ண போறோம்? வாட்ஸ்அப் குரூப்ல 10 பேர் 2 பேர் வந்துருவாங்கப்பா. ஏய் தேரேறி போய் தேவர்களுக்கு எல்லாம் பார்க்க வைக்கணும். ஆமாமா. வீடு வீடா போயிட்டு என் பொண்ணு பிள்ளைக்கு கல்யாணம் வச்சிருக்கேன்னு சொல்லணும். சொல்லணுமா? ஆமா ஆமா. அது மட்டும் முடியாது. நான் சொல்ற மாசத்துல தான் எனக்கு கல்யாணமே நடக்கும். ஆடி மாசம் நான் தாடி மாசத்துல நம்ம காது குத்துதானே? கல்யாணம் பத்தி பேசுறேன், காது குத்து தாடி மாசத்துல வைக்கிறாங்க. வாழ்ந்து பார்க்கல என்ன? அம்மா அதுக்குதான் பாதி தூர்ல இருந்து வராதுரா என்னது உன்ன என்னம்மா நானம்மா வரேன்னா அது வந்து பார்த்து பாதியா வந்து எனக்கு இந்த நாடகம் முதல்ல நல்ல போய் வர்றேன். நல்ல முடுறீங்களா எங்கடா நீங்க? நீ சித்திரை மாதத்திலே செல்வ கல்யாணம் என்று அதுவும் நல்ல கல்யாணம். உனக்கு கல்யாணம் இல்ல, செல்வத்துக்கு கல்யாணம். உனக்கு கல்யாணம் இப்பதான் பேசிட்டா பண்றியா? நான் சொல்லல, இது சரி கிடையாதுமா. இப்ப எவன் கரண்ட் ஆரம்பிச்சா செல்வத்தை கூட கல்யாணம் பண்ணிருக்கணும். என்ன தம்பி அப்படியே இழுத்து போய் தொலைஞ்சா? அந்த அப்படியே இழுத்து போய் தொலைஞ்சா? அப்படியே இழுத்து போய் தொலைஞ்சாலும் அந்த சொத்து மட்டும் அப்படியே இருக்குதா? அந்த சொத்து 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 அந்த சொத்து மட்டும் நமக்கு நின்று போவோம். இதெல்லாம் இழுத்து போய் பழகிட்டுமே. நீ வாழ்ந்து சரியா வாழ்ந்துட்டு போங்க. செல்வம் இல்லடா, செல்லம் பற்றுன்னு சொல்றாங்களா? அப்படி செல்வம் தானம் தானியம் கல்யாணம் என்றா அதுவும் இல்ல. செல்வம்டா, காசு பணம். செல்வம் ஏய், ஏய். செல்வ பணம், காசு பணம். செல்வ கல்யாணம் அப்படியா? செல்வ கல்யாணம் என்று எங்கும் நல்ல கல்யாணம். எங்கள் இளங்குடியா நல்ல தங்களுக்கு இந்த ஊர்வலத்திற்கு எல்லாரும் வரணும். அண்ணி திருமணத்திற்கு ஏற்பாடு மட்டும்தான் இப்ப கொஞ்சமா சொல்லிருக்கு. கல்யாணம் முடியும்னு சீர்வரிசை இன்னும் கொஞ்சோண்டு தான் வச்சிருக்காங்க. திருமணத்துக்கு கொஞ்சம் சொல்லிக்கிறானா? இவன் சொல்லிக்கிட்ட பார்த்தா பாதி சத்து போட மாதிரி நான் முக்கால் பண்ணி தான் போட மாட்டேன். அண்ணி அண்ணா என்னென்ன வேணுமோ நான் தெளிவா சொல்லிட்டேன். அண்ணா மணமகனை யாரு வேண்டுமானாலும் பாருங்க, நீ யாரை சொன்னாலும் மனமுடிக்க நான் காத்து கொண்டிருக்கேன். நான் மாப்பிள்ள பாப்பாரு பாரு. என்ன பார்க்க மாட்டாரு? என்ன அவரே கல்யாணம் பண்ணி அந்த வீட்டுல ஒண்ணு வச்சுக்கிறாரு பாரு. அம்மா அண்ணியை பத்தி பேசாத, வீட்டுல இருக்க அண்ணியை பத்தி பேசாத, அவங்க அப்பா அம்மா பத்தி பேசாத. போன மாசம் நானும் போட்டிக்கார அந்த ஊருக்கு பணம் பாரு வராது வந்தால செலவு பணம் இல்லைன்னு ஒரு 50,000 எடுத்து போனா குடுக்கலான்னு சொல்லிட்டு பாவம் குழந்தைங்களுக்கு பண்ண டீ போட்டுக்கிறேன். கல்யாணத்துக்கு போனியா? வாணுமா போயிட்டு அதுக்கப்புறம் பாருங்க ஊருக்கு போகும்போது எங்க பண்ண டீ போட்டுன்னு வந்து நான் எப்படி கத்து அவருக்கு பட்டாமி வச்சுக்க நான் போய் தின்ன மேல உக்காந்துட்டேன். அவர் அங்க வாசல்ல நின்னுங்கிறாரு டீ போட்டுன்னு வந்து பட்டா பட்டா வாயில போட்டுட்டா பாவி. 3 மைக்ல ஒரு வாயில வச்சிட்டானுங்க, 2வது வாயில வைக்கிறாங்க. அது வாயில வச்சிருங்க நீங்க மேற்பட்ட திருமண ஏற்பாடு எனக்கு செய்ய வேண்டும். தங்கச்சி
ஏன் காலை பாருங்க ஏன்? தங்கச்சிக்கு நல்ல ஒரு மாப்பிள்ளை அழகான மாப்பிள்ளை அன்பான மாப்பிள்ளை பாக்கணும் ஏன் போய் ஊர்வல சுத்தீங்க பக்கத்துல நாங்க இருந்து நான் எதுக்குறேன் எதுக்குற கல்யாணம் பண்ணிக்கலாம் பாக்குறியா நான் போய் கல்யாணம் பண்ணுனா அது அயவு எங்க என் அயவாங்க நம்ம அது பண்ணுங்க ஏங்க நீ யாரு நாட்டு இளவரசி நீ போய் தேடலாமா நாங்க இருந்து நான் போய் தேடி தரேன் அதெல்லாம் தெரியல யாருங்க என்னுடைய நண்பன் இருக்கின்றான் காசி பாபரி ஆளக்கூடிய அம்மா இவன் நண்பன் நம்ம நீயே 6 வருஷம் இருக்கிற என் நண்பன் கிளம்பி கூடாதா உங்க கூட இந்த ஆர்வம் செல்லாம எப்படிங்க இருக்கிறது அந்த ஆய்வோ நன்மை அந்த ஆய்வோ அழகா இருப்பாட்டா டேய் அவன்டா பாலங்காலம் பிறந்தவனுங்களே சொல்லுங்க காசி பாபரி ஆளக்கூடிய காசி மகாராஜன் இருக்கின்றான் ஒரு நேரத்திலே உயிரியை காப்பாற்றினான் அவளுக்கு ஒரு பரிசு அளிக்கின்ற அப்படியே நாங்க இருந்திருப்போம் ஏன் தான் இந்த உயிரை காப்பாத்துறாமா நீங்க வச்சுக்கிறேன் நல்ல பட்டியா நான் வச்சுக்கிறேன் என்ன அர்த்தம் என்ன கூட்டி வைக்க போறியா எப்படிதான் சொல்லுங்க காசி மகாராஜன் எங்க போட்டு கொடுக்கணும் வைக்கணும் காட்சி பாம்பு செல்வம் இருவருமாக சென்று திருமணத்திற்கு அதை வளைப்பதற்கு வழக்கறிஞர் பட்டம் பார்த்து நிற்பதா